அண்ட் அபாலிஷன் சொல்லிட்டு ஒரு டேங்க. அடிமை வர்த்தகம் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஒழிக்கப்பட்டது தான் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. எப்போலாம் ஐரோப்பியர்கள் உள்ளே வந்தாங்களோ அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்படியே அடிமைகளாக கொண்டு போயிட்டு அவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்றது அதிகமாக ஆரம்பிச்சது 15ஆம் நூற்றாண்டுலேயே. அதை தொடர்ந்து அமெரிக்கா 16ஆம் நூற்றாண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி பார்த்திங்கன்னா மெயினான நாடுகள் இந்த அடிமை வர்த்தகத்தில் ஈடுபட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல், பிரிட்டன், ஸ்பெயின், ஃப்ரான்ஸு, நெதர்லாந்து, அமெரிக்கா, டென்மார்க் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மாதிரியான அடிமை வர்த்தகத்தில் ஈடுபட்டாங்க. 400 வருஷத்தில் கிட்டத்தட்ட 12.8 மில்லியன் ஆப்பிரிக்கர்களை இவங்க இந்த மாதிரி கொண்டு போனாங்க. இப்படி இந்த கடல் கடந்து அட்லாண்டிக்கை தாண்டி பல பகுதிகளுக்கு கொண்டு போனதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த காஃபி, புகையில, கொக்கோ, சக்கரை, பருத்தி, அப்புறம் இந்த கட்டுமான வேலைக்கு, கப்பலை கட்டுறதுக்கு, வீட்டில் வேலை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டு போனாங்க. இந்த டிராவல்லையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.4 மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த அடிமைகள் அப்படின்றவங்களுடைய எண்ணிக்கைன்றது அதிகமாகிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய வாழ்நாள் ரொம்பவுமே குறுக ஆரம்பிச்சுது.